திராவிட இயக்கத்தின் எழுச்சி, அதாவது 10th வந்து 10th லெசனில் சோஷியலில் செகண்ட் 10.2 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது. ஸோ திராவிட இயக்கம் வந்து பிராமணிய மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து உருவானது தான் இந்த திராவிட இயக்கம். 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்படுது 1909. சரியா, உருவாக்கப்பட்டது. 1912 டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1912 வந்து டாக்டர் சி நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காரு, மதராஸ் ஐக்கிய கழகம். இது பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் என்று மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டுக்கான உதவிகளை செய்தது. இதை தான் நம்ம வந்து மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு மாற்றிருக்கோம். அதுக்கப்புறமா திராவிடர்களின் மேம்பாட்டுக்கான உதவிகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிச்சு. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைகளை விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது. அதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாததால் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணியில் சென்னை ஜூலை 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. இது வந்து ஒரு இலக்கிய அமைப்பையும் சேர்த்து அவங்க கூட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இம்பார்ட்டன் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் பிராமணர்கள் வந்து அவங்க பிறப்பின் அடிப்படையில் ரொம்ப சிறந்த சமூக அந்தஸ்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல், கல்வி, அரசாங்க வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே இந்த பிராமணருடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரியா, ஆனால் சென்னை மாகாணத்தில் மக்கள் தொகையில் பிராமணர்களுடைய எண்ணிக்கை வந்து 3 விழுக்காட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாகவும், பிராமணர் அல்லாதவருடைய எண்ணிக்கை வந்து 90 விழுக்காடாகவும் இருந்த பட்சத்துலையும் கூட முந்தி காலத்தில் வந்து காலேஜில் படித்தவங்க பார்த்தோம்னா பிராமணர் வந்து அதாவது 4000 பேர் படித்து வெளியே வராங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதவர் வந்து 1000 பேர் தான் படித்து வெளிவர முடிஞ்சுச்சு. அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தனால 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம கொஸ்டினே வந்து மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டிருக்கு? ஸோ 1909 உருவாக்கப்பட்டிருக்கு. 1912 டாக்டர் சி நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை தான் மதராஸ் திராவிடர் சங்கம்னு மாற்றிட்டாங்க. ஸோ மதராஸ் திராவிடர் சங்கம், மதராஸ் ஐக்கிய கழகம் எது கேட்டனாலும் டாக்டர் சி நடேசனார் அப்படிங்கிறவங்க 1912 உருவாக்குனது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ திராவிடர்கள் மேம்பாட்டுக்காண்டி இது உதவிகள் செஞ்சுச்சு. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுறது, அவங்கள கற்க வைப்பது தான் அவங்களுடைய ஸ்டெப்ஸாக இருந்திருக்கு. ஒரு தங்கும் விடுதியை வந்து தங்கும் விடுதி வசதி இல்லாததால் பிராமணர் இல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது. அதாவது நடேசனார் வந்து ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து தங்கும் வசதி வந்து இல்லை. ஸோ பிராமணர் அல்லாத மாணவர்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதை சரி செய்கிறக்காண்டி திருவல்லிக்கேணியில் சென்னையில் ஜூலை 1916 ஒரு திராவிடர் இல்லம் அப்படிங்கிற பேரில் ஒரு தங்கும் விடுதி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஞாபகம் வைக்க வேண்டியது 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். ஸோ மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909. 1912 மதராஸ் ஐக்கிய கழகம், அதை தான் மதராஸ் திராவிடர் சங்கம்னு சொல்கிறோம். அதை உருவாக்குனது யாருன்னா டாக்டர் சி நடேசனார் 1912. சரியா, 12. ஸோ மதராஸ் திராவிடர் சங்கம், அப்படி இல்லைனா மதராஸ் ஐக்கிய கழகம். 1909 கேட்டனா மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து தங்கும் வசதி இல்லைங்கிறனால 1916 ஜூலையில் திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒன்று வந்து திருவல்லிக்கேணியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவல்லிக்கேணி திராவிடர் இல்லம். சரியா, ஜூலை மாதம் 1916 இது ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஆகிட்டு இருந்திருக்கு. அங்கே வந்து இலக்கிய அமைப்போடு சேர்ந்து வந்து அது செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.